நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதிரடியா ஒரு பக்கம் நம்ம ஆக்ஷன்ஸ் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் புள்ளி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுடரி இருக்காங்களா, அவளை பற்றி உண்மை ரகசியாவை யார் யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்ற தகவல் எல்லாமே நமக்கு வேணும். ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு விஷயம் வேணும்னாலும் இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்காக நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாவே ஃபோன் பண்ணுறாங்க மல்லியம்மாவுக்கு. மல்லியம்மா உங்களை பார்க்காம பேசாமல் என்னால் இருக்க முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம மல்லி இருந்துன்னு, சரி ஓகே இதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அங்கே இருக்கிறது ரேணுகா அம்மாவா இல்லை சுடரியான்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீ பண்ண வேண்டியது அந்த அம்மாவோட ஃபோனை எடுத்து அவங்க லாஸ்ட்டாக யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க அப்படின்ற தகவலை எனக்கு பரிமாறணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கான்டாக்ட் நம்பரை எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கேட்குறாங்க. இதை கேட்டு தான் நம்ம வெண்பா குட்டியும், ஏன்னா அவங்க வந்து பாஸ்வேர்டு எதுவும் போட்டு வைக்கல, அது ஒரு நல்ல விஷயம். அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க, அதில் யார் கான்டாக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதனால் நம்ம வெண்பா அதை எடுத்த உடனே மல்லிக்கு அதை பற்றி சொல்கிறாங்க. திடீர்னு லொக்கு லொக்கு லொக்குன்னு இரும்பாக்கி ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரேணுகா ஐயோ ஐயோ அம்மா இழந்துட்டாங்கடா, இன்றைக்கி என்ன புடின்னு பிடிச்சிட்டு போகிறாங்க, ஃபோனுக்கு யாரை கேட்ட எடுத்த, எதுக்கு எடுத்த, எப்படி எடுத்த, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நோண்டி நொங்கு எடுப்பாங்களே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெண்பாவுக்கு பயம் வந்துடுது. அதுக்கு மேலே நம்ம மல்லிக்கு பயம், ஐயோ வெண்பாவை எதனா பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலைங்க, எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியாக தான் நடந்துச்சு. அவள் அப்படியே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. நம்ம வெண்பா குட்டியை எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம மல்லிக்கு வாட்ஸ்அப் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அதை டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்காமல் டெலிட் ஃபார் மீ அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து மல்லிக்கு சென்ட் பண்ண மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எவிடன்ஸ் இல்லாமல் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே அந்த ஃபோனை எடுமாங்க வச்சிடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம ரேணுகா லைட்டாக அவங்களோட பிரெயின் இருக்குல்ல, பிரெயின் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நைட்டில் வந்து எதனால பண்ணுவாங்க தெரியலாங்கடி வெண்பா குட்டி இங்கே இருக்கிறதுனால ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அது ஆப்ஷன் போட்டு வச்சுட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியாது. அந்த ஆப்பிள் மூலிமா நம்ம போய் பார்த்தா நம்ம என்னென்ன கேப் மாதிரி வளர்த்தோம்னா முள்ள மாதிரி வளர்த்தோம்னா எல்லாமே அதில் காட்டும். ஆனால் அந்த இடத்துல நம்ம விஜய் அதுக்கு மேலே ஒரு பக்கம் ப்ரில்லியண்ட்டாக யோசிச்சுட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரேணுகா அந்த மாதிரி பண்ணத்தை கவனிச்சிருக்காரு. அதனால் கரெக்டாக அந்த இடத்துல பேசினுக்கிற போது மல்லியை வந்து திட்டிட்டு, மல்லி உனக்கு யார் இந்த வேலை கொடுத்தது, சரி விடு பண்ணிட்டா, உடனே வெண்பாக்கட்டை கொடுன்னு வெண்பாக்கட்டை கொடுக்க வச்சு கரெக்டாக அந்த ஆப்குள்ளே போக வச்சு அந்த ஸ்டோரில் இருக்கிற வீடியோ அதை அப்போதைக்கு இருக்கிறத மட்டும் எரஸ் பண்ண வச்சிடறாரு. ஓகே இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. அந்த ஆப்பவே அன்இன்ஸ்டால் பண்ண வச்சிடறாங்க. ரேணுகா என்ன யோசிப்பாங்க, ஓ ஏதோ ஒன்று எரர் ஆகிட்டு இருக்கு அதனால போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. மற்றபடி அவங்க எதுவுமே திங்க் பண்ண மாட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. இருந்தாலும் இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க எல்லா ஆதாரத்தையும் அனுப்பிச்சு வச்சாங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். போலீஸ் கிட்ட இட்டு போய் காட்டுறாங்க. போலீஸ் பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க. ஒரு பக்கம் ரவுக்கு ரேணுகா கிட்ட இருந்து ஏன் இத்தனை டைம் ஃபோன் போயிருக்கு, அவங்க ரெண்டு பேருக்கு என்ன தொடர்பு இருக்கு, இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவர் டாக்டராக இருந்தாரு, சரி டாக்டர் ரீதியாக பேசலாம், ஆனால் அதுக்கு அங்கே போய் பேசலாம். எந்த ஒரு டாக்டர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே அட்டென்ஷன் கொடுத்து இது பண்ண மாட்டாங்க. ஒன்று காசு பணம் அதிகமாக கொடுத்துருக்கணும், அப்படி இல்லைனா ரொம்பவே நெருங்கிய சொந்தமாக இருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் எதுக்காக இவங்க இதுங்களுக்கு பண்ணணும், ஏன்னா நம்ம முன்னாடியே அவங்க தெரிஞ்ச மாதிரி எதுவும் காட்டிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இங்கே எழப்படுது. நம்ம வெண்பா பொறுத்த வரைக்கும் மல்லியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே தெரியும், அவள் தான் குற்றவாளி, அவள் தான் அந்த கேடுகட்ட கேரக்டர்னு சொல்லிட்டு. ஆனால் இதை நம்ம விஜய் ஏற்றுக்க மாட்டார். விஜய் பொறுத்த வரைக்கும் தான் காதலி, தான் ஆறுயிர் காதலி ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்காரு. ஆனால் அவங்க உண்மையான ரேணுகாவே இல்லை, அவங்க போலியான ரேணுகா. இங்கே சுடரியா வந்து ரேணுகாவா நடிச்சுன்னு இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்ற விஷயம் நம்ம விஜய்க்கு நம்ப முடியாத ஒரு விஷயமாவும் இருக்குது, நம்பிக்கை தர விஷயமாவும் இல்லை. ஏன்னா அவர் வாழ்ந்த காலங்கள், அன்பு, அளவு கடந்த காதல், இது எல்லாமே அவரோட அன்பை மறைக்குது ஒரு பக்கம். அது பொய்யாவே இருந்தாலும் அது உண்மை அப்படின்றத மைண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அதனால உண்மையான ஒரு விஷயத்த உண்மைன்னு தான் நம்ப முடியுது, பொய்யான ஒரு விஷயத்த பொய்ன்னு சொல்லிட்டு நம்ப விட மாட்டேங்குது அந்த மூளை. அது என்னைக்கு அவங்க திறந்த போறாங்க மாற்றத்தை கொண்டு வருவா அன்னைக்கு உண்மை புரிய வரும். ஆனால் என்னதான் உண்மை வந்தாலும் இல்லை ரேணுகா தான் தப்பான ஒரு வழியில் போயிட்டா வேறு வழி இல்லாமல் அப்படின்ற மாதிரி தான் நம்ம விஜய் ஒரு பக்கம் பேசுவார். ஏன்னா விஜயால் மறக்கவும் முடியாது, வெறுக்கவும் முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்காரு. அதே சமயத்தில் கதிரேசன் சொல்லவே தேவையில்ல. ஆமாம் என் பொண்ணு சரி தப்பு பண்ணாவே இருக்கட்டும், அவள் தெரியாமல் அறியாமல் புரியாமல் பண்ணியிருப்பான், அந்த டாக்டர் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது, அந்த டாக்டரை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, ரேணுகாவெல்லாம் அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரேணுகாவை காப்பாற்ற தான் பார்ப்பாங்க. ஏன்னா கதிரேசனை பொறுத்த வரைக்கும் ரேணுகா மாதிரி முகஜாடை இருக்கிற இவ தான் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மனசார அவரை நம்பிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே அதை மாற்றத்தை கொண்டு வர்றது வாய்ப்பே இல்லைங்க. இதுக்கு மேலே நடக்காத ஒரு விஷயம், அதனால் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்ப முடியாது. நடக்காத ஒரு விஷயத்த நடக்கும்ன்றதை நம்ம நம்பவும் முடியாது, நடக்க வேண்டிய ஒரு விஷயத்த நடக்காதுன்னு நம்ம சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் பிரச்சனைகள், ஒரு பக்கம் அலை மாறி காற்றுல ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாவது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, இந்த பிரச்சனை எப்படியெல்லாம் ஒரு பக்கம் சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை
விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரி, வீடியோக்குள்ளே வாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். அதே சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி இருக்கல, அவர் இருந்து ஒரு பக்கம் ரகு மாட்டிக்கிட்டா எங்கடா நம்ம பேரை ஒரு பக்கம் காட்டி கொடுத்துருவானோ, நாம தான் நிறைய கொட்டேஷன் டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் டெண்டரை ஆட்டிய போகிறதுக்கோசரம் அவங்களோட கொஞ்சம் புள்ளி விவரத்துலேருந்து எல்லாமே நாம தான் ஆட்டிய போட்டோம், நமக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இருக்குது அப்படின்ற விஷயத்த அந்த ரகு தெரியாமல் உளறிட்டானா அதுக்கப்புறம் அந்த கதிரேசன் முன்னில நம்ம நிற்கவே முடியாது. கதிரேசன் கொள்ளக்கடை தயங்க மாட்டான், சரியான கொலகார பாவி. இப்போ அவன் முன்னாடி நம்ம எப்படி நிற்கிறது, எப்படி நம்ம நடமாடுறது ஒன்றுமே புரியல. கடவுளே, நீதான்ப்பா எனக்கு வழி காட்டணும், என் வாழ்க்கையே இந்த மாதிரி சிக்கலில் மாட்ட வச்சிட்டியாப்பா, இப்போ என்னதான் நான் பண்ணேன், என்னத்த சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே சோகத்தில் வேதனையில் போயிட்டு இருக்காங்க. இவங்க வாழ்க்கை இப்படியே போயிருமாடா, என்னடா இது நமக்குன்னு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பார்ப்போம், நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்ற பழமொழி படி எல்லாமே நல்லதாக நடக்கும். ஏன்னா ஒரு பக்கம் உண்மை இருக்குன்னா அந்த உண்மைக்காக நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு போராடலாம். ஆனால் அந்த உண்மையை ஒரு பக்கம் உண்மையாக காட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். பொய்யான விஷயத்த உண்மையாக மாற்றிடுறாங்க, உண்மையான ஒரு விஷயத்த பொய்யாக மாற்றிடுறாங்க. இதுதான் இப்போது இருக்கிற காலகட்டத்தில் ஒரு உலகமாக போயிட்டு இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா செய்யும், நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கத் தருக.